தாவேக ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு ஜூலை 15ஆம் தேதி வரை காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. தாவேக அரசுக்கு எதிராக வாக்களிக்கும்படி ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்ட வழக்கில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகியோருக்கு ஜூலை 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தாவேக ஆட்சி கவிழ்ப்பு சதியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் ஜூலை 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், முழு விவரம். தாவேக எம்எல்ஏ பேர விவகார வழக்கில் கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன் ஆகிய 3 நபர்களை தற்போது எழும்பூர் நீதிமன்றம் வருகிற 15ஆம் தேதி நீதிமன்ற காவலில் அடைப்பதற்காக உத்தரவிட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3வரையும் திருவல்லிக்கேணி போலீசார் சிறையில் அடைப்பதற்காக தற்போது அவர்களை புழல் சிறையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அதன் மூலம் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக திட்டமிடப்பட்டதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா என்பவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த 29ஆம் தேதி புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் அந்த புகார்தாரர் தெரிவித்த அந்த புகாரானது உண்மை என்பது தெரிய வந்தது. குறிப்பாக திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆகிய இருவரின் தூண்டுதலின் பேரில் இவர்கள் பேரம் பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்துதான் தற்போது சென்னை போலீசார் தீவிரமாக அந்த கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஐபிடிஎஸ் என்ற தேர்தல் கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்தி வரக்கூடிய திருநாவுக்கரசு மற்றும் அவரது நண்பர்களான நரேஷ், தியாகராஜன் ஆகிய 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று கரூரில் 2 நபர்களை கைது செய்து அழைத்து வருவதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கரூரில் கார்த்திக் மற்றும் அதிபன் ரமேஷ் ஆகிய 2 கைது செய்து சென்னை அழைத்து வருவதாகவும் சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் மேலும் 5 நபர்களை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்து வருவதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக எம்எல்ஏ பேர வழக்கில் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் 35 கோடி ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாக சென்னை காவல்துறையானது விளக்கம் அளித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் சுமார் 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களிடம் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று முன்னாள் அமைச்சரின் சகோதரரான அசோக் குமார் உள்ளிட்ட நபர்கள் தொடர்ச்சியாக பேரம் செய்ததாகவும் சென்னை காவல்துறையானது தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் குமாரை தீவிரமாக தேடி வருவதாகவும் சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்பரசன்.